வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிசினஸ் கோச் அண்ட் மென்டார். இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3D சப்ளிமேஷன் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் கேஸ், ஒரு கஸ்டமைஸ் மொபைல் கவரை நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல நீங்க என்ன விதமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு சின்ன கமெண்டா லீவ் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவை தவறாம நம்ம சேனல்ல நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டெக்னிக்கல் டீம் இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இந்த ப்ராசஸுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் மிஷின்ஸ் வேணும், என்னெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட தேவைப்படும், பிளஸ் இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத ஒரு டீடைல்டு ப்ரெசன்டேஷனா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு இந்த பிசினஸுக்கான ஒரு சில டிப்ஸை கொடுப்பேன். அதனால தவறாம இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் அஷ்ரஃப். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3D சப்ளிமேஷன் மொபைல் கவரில் கஸ்டமைஸ்டு இமேஜஸை கஸ்டமைஸ்டு டிசைனிங் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதில் என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேப்டாப் அப்படின்ற தேவை. லேப்டாப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரல் ட்ரா, ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த டிசைனிங்கை கஸ்டமைஸ்டு டிசைனிங்கை நம்ம தேவைக்கேற்ப டிசைன் பண்ணி நம்ம அந்த மொபைல் கவரில் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது நம்மளுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வேரியன்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 4 கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6 கலர். இந்த 4 கலர் 6 கலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர்ஸ் அப்படின்றது 65,000 நம்பர் ஆஃப் நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும். இந்த 4 கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது 30,000 நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர் அவுட்புட்ஸ் வரும். 35,000 கலர் அப்படின்றது லாஸ். இந்த 6 கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 நம்பர் ஆஃப் நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும். 5,000 கலர்ஸ் அப்படின்றது லாஸ். ஸோ அதனால தான் பெட்டர் கிளாரிட்டி ஆஃப் இமேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 6 கலர் யூஸ் பண்ணுறது 4 கலரை விட 4 கலரை கம்பேர் பண்ணும்போது 6 கலர் பெட்டர் அவுட்புட் குவாலிட்டி கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் சைடு பிரிண்டபிள் பேப்பர். இந்த பேப்பரில் சைடில் நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் இங்க், வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க். நம்ம வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூர் அப்படின்னா தண்ணி கலப்படம் இல்லாதது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது தண்ணி பட்டாலும் எதாகாது. ஸோ அதனால் வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதை என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதை நம்ம டிசைன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிரிண்ட் என்னன்றதை பார்த்துலாம். இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ அப்கமிங்காக வரக்கூடிய 2 பெரிய மூவிஸ் அப்படின்றது தான். அந்த இமேஜஸை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, என்ன மிஷினில் பிரிண்ட் பண்ணுறது, எவ்வளோ டெம்பரேச்சர் டைமிங் வைக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 3D சப்ளிமேஷன் மொபைல் கவர் வேக்யூம் பிரிண்டிங் மிஷினில் தான் நம்ம அந்த 3D மொபைல் கவர்ன்றதை ஃபிட் பண்ண போகிறோம். அதில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது மொபைல் கவர், என்ன மாடலில் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த மொபைல் கவர், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த பிரிண்டிங் இமேஜஸ்ன்றதை நம்ம டிசைனிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிரிண்டிங் இமேஜஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினில் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே சேஃப்டி க்ளவுஸ் யூஸ் பண்ணிப்போம். இந்த க்ளவுஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மிஷினில் நம்ம எந்த ஒரு பொருளுமே பிரிண்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வைக்கக்கூடிய டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அலுமினியம் மோல்ஸ் வரும். இந்த டை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் கவரை இந்த டையில் தான் நம்ம ஃபிட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இந்த அலுமினியம் மோல்ஸ், இந்த டையை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த வேக்யூம் மிஷினில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேக்யூம் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் அப்படின்றது இருக்குது. ST3042 அப்படின்ற நம்பரை சொல்லி கூட இந்த நம்ம மிஷினை இதுக்கான இன்னொரு நேம் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா ST3042ன்னு சொல்லுவாங்க. வேக்யூம் மிஷின் சொல்லுவாங்க, 3D சப்ளிமேஷன் மொபைல் கவர் பிரிண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொபைல் கவரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மோல்டு அப்படின்றத ப்ரீ ஹீட்டிங் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட்டிங் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 minutes to 8 minutes நம்ம பண்ணணும். எதனால், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D வேக்யூம் மிஷினை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 2 ஹீட்டர்
ஸோ இப்போ ஹீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு ஹீட்டரும் பாட்டமில் ஒரு ஹீட்டரும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த சென்டர் ஏரியாவில் நம்ம பிரிண்ட் பண்ணுற அந்த வேக்கம் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மோல்டு அப்படின்றத ப்ரீ ஹீட்டிங் பண்ணணும். ப்ரீ ஹீட்டிங் 5 to 8 minutes வந்து நீங்கள் ப்ரீ ஹீட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மோல்டு ஹீட்டாக இருக்கும். மேலே ஹீட்டர்லேருந்து ஹீட் பாஸ் ஆகும்போது நம்ம 2 minutesல அந்த மொபைல் கவர்ன்றது நம்ம சீக்கிரம் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நினைக்கிற அவுட்புட் குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட குவாலிட்டி அப்படின்றதும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே டைமிங் டெம்பரேச்சர் டைமிங்கிறத காமிக்கும். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 degrees செல்சியஸ் வேணும் நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 200 செட் பண்ணிடலாம். மறுபடியும் டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அடுத்தது டைம் செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மொபைல் கவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 2 minutes வேணும். ஸோ டைமிங்கிறது செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டர் அப்படின்றது 2 ஹீட்டர் நான் முதல்ல சொன்ன மாதிரி டோரில் ஒரு ஹீட்டர் பாட்டமில் ஒரு ஹீட்டர் இருக்கும். ஸோ நம்ம ஹீட்டர் அப்படின்றத ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்யூம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் கவரை வந்து மோல்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வைக்கும்போது வேக்யூம்ன்றது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது பிரிண்ட் பண்ணுற டைமு. அடுத்த டைமிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைமிங் செட் பண்ணியிருக்கோமோ அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நம்ம இந்த மொபைல் கவர் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மொபைல் கவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நிமிஷம் போதுமானது. அதாவது மோல்டுன்றதை ப்ரீ ஹீட்டிங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மொபைல்ன்றதை பண்ணோம் அப்படின்னா அந்த 2 minutesல நம்மளோட அவுட்புட் கிளாரிட்டின்றது நல்லாயிருக்கும். இமேஜோட கிளாரிட்டி அப்படின்றது அவுட்புட்டு நல்லாவே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுஸ் இது பண்ணிக்கலாம். க்ளவுஸ் இது மாட்டிட்டு ப்ரீ ஹீட்டிங்காக நம்ம ஆல்ரெடி மோல்டை வந்து நம்ம மிஷினுக்குள்ளே வச்சுருப்போம். அந்த மோல்டுன்றது ஹீட் ஆகிருக்கும். ஸோ அந்த மோல்டை எடுத்து நம்ம மொபைல் கவரில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற பெட்டில் வச்சுட்டு நம்ம வேக்யூம் கொடுத்து அந்த 2 நிமிஷம் டைமிங் கொடுத்து அந்த இமேஜை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ மோல்டு அப்படின்றது நம்மளது ஹீட் ஆகிடுச்சு. க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மொபைல் கவர் அப்படின்றது ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம அதாவது மொபைல் கவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த பிரிண்ட்டை வந்து நம்ம சப்ளிமேஷன் டேப்பு போட்டு 4 பக்கமும் நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம மோல்டு அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு ஓகேங்களா சென்டராக வச்சுக்கலாம். சென்டராக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வேக்யூம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா வேக்யூம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா சைடும் சக்ஸன் ஆகிடு நம்மளுக்கு வந்து டைட்டாக பிடிச்சிரும். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து அதை கொஞ்சம் நல்லா நீவி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு எப்பயுமே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். 200 degrees செல்சியஸ் ரீச் ஆனதுக்கு பிறகு நம்ம டைமிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரையும் அந்த வேக்கம் ரன் ஆகிட்டு இருக்கட்டும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 200 degrees செல்சியஸ் அப்படின்றது ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனது பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைமிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, டைமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைமிங் வந்து 0 ஆனதுக்கு பிறகு நம்ம மொபைல் கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு. 0 ஆனதுக்கு பிறகு வேக்யூம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிற கஸ்டமைஸ்டு மொபைல்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மொபைல் கவர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செராமிக் பிளேட்ஸு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸு, ராக்கு, உட்டன் ராக்கு, கிளாஸ் ஃப்ரேம்ஸு, கிறிஸ்டல் ஃப்ரேம்ஸு, மக்ஸ் அப்படின்ற பார்த்திங்கன்னா 11 ounce மக்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்ளிமேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இந்த மிஷின்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம டைமிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ மொபைல் கவர் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, எப்படி எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்கிறது முடிஞ்சிட்டதுக்கு பிறகு நம்மளோட வேக்யூம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு இது பிரிண்டிங் பண்ணும்போதும் மொபைல் கவருக்கு மேலே, அதாவது ஒரு மொபைல் கவர் மோல்டு மொபைல் கவர் ஃபிட் பண்ணிட்டீங்க, அது மேலே நீங்கள் வச்சுருக்க பிரிண்ட்டுன்றது இருக்கும். அதுக்கு மேலே ஒரு நார்மல் A4 சைஸு யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் A4 பேப்பர் போதும். எதுக்கு அப்படின்னா இந்த இங்கோட இம்ப்ரெஷன், அதோட இந்த இங்கோட டிரான்ஸ்பரேஷன் வந்து வேக்யூம் ஷீட்டை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாமல், அந்த இங்க் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு A4 சைஸு மேலே நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வைக்காதீங்க. நம்ம ஹீட்டு கரெக்டான முறையில் அது பட்டால் தான் நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்பரேஷன் பிரிண்டிங் இமேஜோட குவாலிட்டி அப்படின்றது நல்லா வரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். க்ளவுஸ் மாட்டிங்க, க்ளவுஸு சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மொபைல் கவர் பிரிண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஜஸ்ட்டு உங்களுக்கு 4 கார்னரும் வந்து லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டெம்பர் ஆகும்போது கவர் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த கவரும் மோல்டுன்றது நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஹீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டதுக்கு பிறகு மறுபடியும் கீழே செட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணும் போது நீங்கள் கீழே தான் வச்சுருக்கணும். ஹீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகும் நம்ம கீழே வச்சுருவோம். எதனால இது சேஃப், அவ்வளோதான். அதாவது நம்ம திருப்பி மறந்தாப்புல கை வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் நிறையா வச்சுருக்கும் போது நீங்கள் அதோட சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தெரியாமல் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹீட்டுன்றது கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ இது ஒரு சேஃபர் சைடு தான் உள்ளே வச்சுருங்க. ஆறுனதுக்கு பிறகு ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, பிரிண்டிங் அவுட்புட் குவாலிட்டி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ மொபைல் கவர் பிரிண்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு, இமேஜும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அந்த மிஷின்ஸில். 3D மொபைல் கவர் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ்டு பிரிண்டிங் பண்ணி நம்மளை இதுவும் வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் அப் பண்ணலாம். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நம்ம வந்து முதலே இப்போ வந்து பார்த்த மாதிரி நம்மளோட டெக்னிக்கல் ப்ராசஸை வந்து நம்ம கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஒரு 3D மொபைல் கேஸை வந்து ஒரு கஸ்டமைஸ் மொபைல் கேஸாக எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கான என்ன மிஷின்ஸு, என்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும், அதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இட் இஸ் அ லோ காஸ்ட் என்ட்ரி மாடியூல். அதாவது இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா த என்ட்ரி காஸ்ட் இஸ் வெரி வெரி மினிமல். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஷாப் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன், ஆல்ரெடி ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கேன், ஆல்ரெடி ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன், மொபைல் ஷாப் ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்களோட கிட்டியில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ரெவென்யூ அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பீப்புள் ஆர் யூசிங் அ லாட் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ். அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளோட கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செல்லிங் ஃபோன்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் யூசர் ஒரு 3 to 4 years பேர் மினிமம் யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த 3 to 4 years பேர் மினிமம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கேஸ் தேவை. ஸோ இதர் அவங்க சிலிகான் கேஸ்க்கு போவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு மொபைல் கேஸ் வந்து பிளாஸ்டிக் மொபைல் கேஸ்க்கு போவாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் மொபைல் கேஸில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னும் வந்து ஒரு லோ காஸ்ட் என்ட்ரி தான். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் மொபைல் கேஸில் ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரிண்டிங் காஸ்ட், மேக்ஸிமம் பிரிண்டிங் காஸ்ட் அப்படின்றது எல்லா காஸ்ட்டும் ஆட் பண்ணி நான் சொல்கிறேன், இட் இஸ் அரௌண்ட் 50 to 60 rupees வரும். பட் ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தி ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெயிலில் அபவுட் 150 rupees இருக்கும். இட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்.
இது வந்து டயர் 1ல சொல்றேன். இதுவே டயர் 2 டயர் 3 அப்படின்றது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 200 to 300 rupees போகும். ஸோ 200 to 300 rupees பேஸ்ட் ஆன் யோர் லொகேஷன்ல வந்து இதோட செல்லிங் பிரைஸ் இருக்கு. அதனால நீங்க காஸ்ட் டு சேல்ஸ் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்ச முதலீடுல ஒரு மினிமம் வந்து 150% ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரியில வந்து இந்த சப்ளிமேஷன் மொபைல் கேசஸ் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியும் ஒன்று. ஆனால் இதுல வந்து நீங்க ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. மார்க்கெட்டிங் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். அதை பத்தி நம்ம ஒரு தனியான ஒரு வீடியோல பார்க்கலாம். பட் இதுல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து பெனெட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ப்ராடக்ட் எங்கெல்லாம் போய் சேரப்போகுது அப்படின்றது தான் பெனெட்ரேஷன். இந்த பெனெட்ரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கணும். இது வந்து டெப்த் அண்ட் வித்ன்னு சொல்லுவாங்க, போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் தாட் ப்ராசஸ். உங்களோட ப்ராடக்டை நிறைய இடங்களுக்கு போகணும், அட் தி சேம் டைம் இன் டீட்டெயிலாகவும் இன் டெப்த்லையும் நீங்க போக வேண்டியது இருக்கும் அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷாப்ல நீங்க செல் பண்ண போறீங்க. ரெண்டாவது அந்த லொகேஷன் நீங்க இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 kilometers ரேடியஸ்ல வந்து டைஅப்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புள் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட டைஅப்ஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியம் ஒரு கமிட்மெண்ட். நீங்க வந்து ஒரு டைம் ஒன்று கமிட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து டெலிவர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு கமிட் பண்ணியிருப்பாரு. பிசினஸ்ன்றதுல ஒரு வாட்டி பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அதை திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு வந்து டர்ன் அரவுண்ட் டைம் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 நாள் வேணும்னா 2 நாள் சொல்லுங்க. ஒரு நாள்ல உங்களால முடியும்னா ஒரு நாள்ல சொல்லுங்க. பிசினஸ் வேணுன்றதுக்காக ஒரு நாள்ல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சேல்ஸை எடுத்துட்டு டெலிவர் பண்ண முடியாம போச்சுன்னா திருப்பி அந்த கஸ்டமர் உங்களோட பிசினஸ் பண்ண மாட்டார். ஸோ ரீட்டைல்லையும் நீங்க வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அசோசியேஷன் உங்களோட பிரசன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மீடியம்லயும் நீங்க இருக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒண்ணு மட்டும் பண்ணாதீங்க, இது 3மே பண்ணுங்க. இது 3மே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் மாடியூல்ல வந்து நீங்க நல்ல சக்சஸா பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்ன விதமான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு சின்ன கமெண்டா லீவ் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சதுன்னா தவறாம வந்து நம்ம சேனல்ல அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிசினஸ் கோச் அண்ட் மென்டார், சைனிங் ஆஃப். Thank you so much, ladies and gentlemen. Cheers.